மறுமை நாளில் சொர்க்கவாசியான ஆண்களுக்கு ஊர்லிங்கிற பெண்களை துணையாக அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான். அது மாதிரி சொர்க்கவாசியான பெண்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் ஆண்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஆண்களுக்காக வேண்டி ஹூர்லீன்கள் என்று சொல்லக்கூடிய கன்னியர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு கொடுக்குறான். நிறைய விஷயங்கள் கொடுக்குறான். அதில் இது ஒன்று. அங்கே கொடுக்க வேண்டிய அரண்மனைகள், தோட்டங்கள், துறவுகள், பெரிய பெரிய ஆறுகளும் அதுகளும் சோலைகளுமாக கட்டில்களும் திண்டுகளும் பானங்களும் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய கோடானு பாக்கியங்களில் இதுவும் ஒன்று. எது ஒன்று? அவங்க சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி அது மாதிரி ஹூர்லீன்கள்னு சொல்லி வந்துடுது. இப்போ பெண்களுக்கு என்னப்போ? ஆம்பளைக்கு ஹூர்லீன் கொடுத்துட்றீங்க, பொம்பளை சொர்க்கத்துக்கு போனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதான் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி தான். இது ஒரு புதிய ஒரு கேள்வி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க? உம்மு சலமான்னு நினைக்கிறேன், அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதை சொன்னாலும் குர்ஆனில் ஆம்பளைகளுக்கு தானே வருது. என்ன வருது குர்ஆனில்? எல்லாமே ஆண்களுக்கு உள்ள மாதிரி ஸ்டைலில் தான் குர்ஆனில் இருக்குங்க. இதை கூட கொஞ்சம் நல்ல விவரமாக விளங்கிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு இதை அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு விவரத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறணும். அரபு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் விளங்கிக்கணும். அரபி மொழியில் தமிழ் மொழியிலேருந்து பல வித்தியாசங்கள் இருக்குதுங்க. எப்படி வித்தியாசம் இருக்குது? இப்போ உதாரணமாக உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சாப்பிடுங்கள் என்ற இந்த சொல்லு ஆண்களை பார்த்து சொல்கிற சொல்லா, பெண்களை பார்த்து சொல்கிற சொல்லா? காமன் விளங்களா? சாப்பிடுங்கள் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கிறீங்க, சாப்பிடுங்கள் நான் சொல்கிறேன், அது என்ன அர்த்தம்? உங்களுக்கும் சொல்லலாம். பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது யாருக்கு உள்ளது? ஆம்பளைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், பொம்பளைக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி சாப்பிடு அப்படிங்கிறோம். சாப்பிடு அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆம்பளைக்கும் சொல்லலாம், ஒரு பொம்பளைக்கும் சொல்லலாம். சாப்பிடுன்னு பொம்பளையை பார்த்து சொல்லலாம், சாப்பிடுன்னு ஆம்பளையை பார்த்து சொல்லலாம். விளங்குதா? இந்த ஏவல் வினை, அதாவது ஆர்டர் பண்ணுறதுக்குள்ள நேருக்கு நேர ஏவல் வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா? போ, வா, போகாதே, வராதே அப்படின்னு சொல்லி ஏவல் விலக்கலாக செய்யாதே என்பதாக சொல்கிற வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் இது பொதுப்பாலாக இருக்கிறது. ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி கிடையாது. படற்கையில் தான் ஆணுக்கு தனி பெண்ணுக்கு வந்தான் வந்தாள்னு பிரிப்போம். ஆம்பளைக்கு வந்தான்னு சொல்லுவோம், பொம்பளைக்கு வந்தாள்னு சொல்லுவோம். படற்கையில் முன்னிலையாக பேசும் பொழுது, போவான்னு பேசும் பொழுது ஆம்பளைக்கும் போதான் பொம்பளைக்கும் போதான். வாண்டு கூப்பிட்றா இருந்தால் ஆம்பளையை பார்த்து வாண்டு கூப்பிடலாம், பொம்பளையை பார்த்து வாண்டு கூப்பிடலாம். நிறைய ஆண்களை பார்த்து வாங்கன்னு சொல்லலாம், நிறைய பெண்களை பார்த்து வாங்க. ஒரு 10 பொம்பளைங்க வீட்டுக்கு வர்றாங்க விருந்தாளியா, வாங்கன்னு கூப்பிடுவீங்க. 10 ஆம்பளைங்க விருந்தாளியா வர்றாங்க, வாங்கன்னு சொல்ல மாற்றுவீங்களா? ஆம்பளைக்கு இந்த சொல்ல போடுவோம், பொம்பளைக்கு அப்படி சொல்கிறது கிடையாது. அரபியை பொறுத்த வரைக்கும் கட்டளை போடுறோம்ல, அதில் ஆம்பளைக்கு தனியாக பொம்பளைக்கு தனியாக இருக்குது. கட்டளை போடுறோம் சொல்ல, ஆம்பளையை பார்த்து வாண்டு சொல்கிறாந்தா அதுக்கு வேற சொல்லு, பொம்பளையை பார்த்து வாண்டு சொல்கிறாந்தா அதுக்கு வேற சொல்லு இருக்கிறது. இப்போ உதாரணமாக அக்கீம்னா நிலைநாட்டு, ஆம்பளைக்கு தான் இது சொல்லணும். அக்கீமி அப்படின்னா பொம்பளையை பார்த்து சொல்லணும். ரெண்டு தமிழில் ஒரு அர்த்தம் தான். வழங்குதா? அப்போ குல்னா சாப்பிடுன்னு அர்த்தம். குல்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு. ஆனால் இது பொம்பளைக்கு சொல்லக்கூடாது. அரபியில் குல்னு சொன்னால் ஒரு ஆம்பளையை பார்த்து சாப்பிட சொல்லும்போது குல்னு சொல்லணும், பொம்பளையை பார்த்து சொல்லும்போது குழின்னு சொல்லணும். குல்னு சொல்லணும், என்ன செய்யணும்? குழின்னு சொல்லணும். ரெண்டுக்கு தமிழில் ஒரு அர்த்தம் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுஹப் போ ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு இதுஹபி போ. அது பொம்பளைக்கு சொல்லணும், இது ஆம்பளைக்கு சொல்லணும். பொம்பளையை பார்த்து இதுஹப்னு சொல்லக்கூடாது, ஆம்பளையை பார்த்து இதுஹபின்னு சொல்லக்கூடாது. இஜ்லிஸ்னா உட்காரு, இது ஆம்பளைக்கு தான் சொல்லணும். பொம்பளைக்கு சொல்கிறதா இஜ்லிஸின்னு சொல்லணும். வழங்குதா? அது மாதிரி இது நிறைய ஆம்பளையை உட்கார சொல்கிறாந்தா இஜ்லிஸூன்னு சொல்லணும். நிறைய பொம்பளைகளை பார்த்து உட்கார சொல்கிறாந்தா இஜ்லிஸூன்னு சொன்னால் உட்காருங்கள்னு ஆம்பளைக்கு சொல்லணும், இஜ்லிஸ்னு சொன்னால் என்ன செய்யணும்? பொம்பளைக்கு சொல்லணும். இப்போ குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? உங்கள் மீது நோன்பு கடமை அப்படின்னு வரும். இந்த உங்களுக்குறது ஆம்பளைக்குள்ள சொல்லு தான் இருக்கும், பொம்பளைக்குள்ள சொல்லு இருக்காது. என்ன இருக்கு? உங்கள் மீது நோன்பு கடமைன்னு வரக்கூடிய வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குத்திப அலைக்கும் ஆம்பளைக்கு தான் அங்கே வருது, பொம்பளைக்கு வர்ற அந்த அலைக்குன்னு வரணும். அப்போ நோன்பு கடமையை அந்த குர்ஆன் வசனப்படி பார்த்தா யாருக்கு தான் கடமைன்னு வரும்? ஆம்பளைக்கு தான் வரும். அகீமு ஸலாத்தங்கிறோம், தொழுகை நிலைநாட்டுங்கள்னு தமிழில் சொன்னால் 2 பேருக்கும் வர்ற மாதிரி தெரியுது. அரபியில் சொன்னால் இது ஆம்பளைக்குள்ள வார்த்தை தான். இது அகீமு ஸலாத்துன்னா என்ன அர்த்தம்? ஆண்களே தொழுகை நிலைநாட்டுங்கள் அர்த்தம்.
குத்திப அலைக்கும் சியாமுன்னா ஆண்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அரபிப்படி எல்லாம் ஆம்பளைக்கு தான் இருக்குது. எல்லாமே என்ன இருக்குது? நீங்க ஹூர்லினை மட்டும் கேட்குறீங்க, குரான்ல எல்லாமே ஆம்பளைக்கு இருக்குங்கிற. குரான்ல வந்து என்ன ஒரு விஷயத்தை நல்லறங்க அமிலு சாலிஹாத்தி, அமிலு நல்லறங்கள் யார் செய்கிறார்களோ அது ஆம்பளைக்குள்ள தான் வருகிறது. இன்னல்லதீன் ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ ஆம்பளைக்குள்ள வார்த்தை தான். அப்ப குரான்ல உள்ள நல்லது கெட்டது எல்லாமே யாருக்கு வருது? ஆண்களுக்கு மட்டும்தான் வருது. இதை பார்த்துட்டு தான் சஹாபி பெண்கள் கேட்குறாங்க, குரான்ல எதை எடுத்தாலும் எங்களையும் தொழுவ சொல்றீங்க, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆம்பளைக்கு உள்ள வார்த்தையை போட்டு தான் தொழுவுங்கள்னு சொல்றான். நோன்பு வைக்க சொல்றீங்க, ஆனால் ஆம்பளைக்கு உள்ள வார்த்தையை போட்டு தான் நோன்பு வைங்கன்னு சொல்றான், பொம்பளைக்கு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆம்பளைக்குன்னு வருதுன்னு கேள்வி வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது சொன்ன உடனே அல்லாஹ் தெரிந்து என்ன செய்த ஒரு வசனம் வருகிறது, ஒமையாமல் மின சாலிஹாத்தி மின் தக்கரின் உன்சா, ஆணோ பெண்ணோ யார் நல்ல காரியங்கள் செய்கிறாரோ அவங்களுடைய கூலியை நாங்கள் வீணாக்க மாட்டோம். ஆம்பளைக்குள்ள என்ன கேட்ட, ஆம்பளைக்கு தனி பொம்பளைக்கு தனியாக சொன்னால் இப்போ குரான் இருக்குல்ல அது டபுள் ஆயிரும். ஆம்பளைக்கு ஒரு கதை சொல்லிவிட்டு பொம்பளைக்கு இன்னொரு வார்த்தையை போட்டு சொன்னால் என்ன ஆயிரும்? 2 வசனமாக போயிரும்ல. அகீமு சலாத்துன்னு ஒரு காசு சொல்லணும், அகீமுன சலாத்துன்னு ஒரு காசு சொல்லணும். இப்படி எல்லாமே வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனியாக பிரித்தோம்னு சொன்னால் இப்போ குரான் எவ்வளோ இருக்க டபுள் ஆகி போயிடும். இப்போ குரான் இவ்வளோ பெருசாக இருந்தால் இவ்வளோ பெருசாகி போயிடும். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அம்புட்டையும் ஆம்பளைக்கு மாதிரி சொல்லிவிட்டு 2 வசனத்தில் நறுக்குன்னு ஒரே அடியாக அடிச்சு போடுறான். ஆம்பளைக்கு சொன்னா பொம்பளைக்குன்றான். ஆம்பளைக்காக சொல்லிவிட்டு 2 இடத்துல என்ன பண்ணிடுறான்ல, இப்போ ஆம்பளைக்கு சொன்னோம்ல அம்புட்டு பொம்பளைக்கு தான் அப்படின்னு நல்லா சொல்லிடுறான். அது ஒரு வசனம். இந்த ஒரு வசனம், இன்னொரு வசனம் என்ன? இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், ஒல் மூமினீன ஒல் மூமினாத்தி, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், ஓ சாபிரீன ஓ சாபிராத்தி, நோன்பு வைக்கிற ஆண்களும் நோன்பு வைக்கிற பெண்களும், பொறுமையான ஆண்களும் பொறுமையான பெண்களும், இப்படின்னு வரிசையா என்ன செய்யறான்? அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூலியை தருவேன் அப்படின்ட்டான். அப்ப நீங்க என்ன விளங்கனே? குரான்ல ஹூர்லின சொன்னாலும் சரி, மாளிகை இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஆறுகள் ஓடும்னு சொன்னாலும் சரி, அது எல்லாமே ஆம்பளைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பொம்பளைக்கு அது கூட இல்லைன்னு வந்துடும். எது இல்லைன்னு வந்துடுறேன்? ஆம்பளைக்கு தான் சொர்க்கமே இருக்குது, ஆம்பளைக்கு தான் தோட்டத்துறவு இருக்குது, ஆம்பளைக்கு தான் அரண்மனை இருக்குன்னு சொல்கிறான், கட்டில் இருக்குங்கிறான், பொம்பளைக்கு இல்லைன்னு வந்துடும். ஏன்னா ஆம்பளைக்கு உள்ள வார்த்தை தான் அங்கே இருக்குது. அப்போ நம்ம எப்படி அதை விளங்கிக்கலன்னு? ஆம்பளைகளுக்கா எல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்? இப்போ ஆம்பளைக்கு சொன்னோம்ல, அவ்வளவு சட்டங்களும் அவ்வளவு பரிசுகளும் பெண்களுக்கும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொம்பளை நல்ல அமல் செஞ்சாலையானால் அவள் அங்கே சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி அங்கிருந்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண் துணைகளை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆம்பளைக்கு எல்லாம் ஆம்பளைக்கு தான் நல்லா சொல்கிறான். அரண்மனையை கொடுப்பான்னு சொல்லும்போது மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். ஆம்பளைக்கு அரண்மனை கொடுக்குறா சொன்னாலும் பொம்பளைக்கும் எல்லாம் கொடுப்பான். ஆம்பளைக்கு தோட்டத்துறவுகளை கொடுப்பேன்னு எல்லாம் சொன்னால் பொம்பளைக்கு தான் கொடுப்பான். ஆம்பளைகளுக்கு கட்டில்கள் இருக்கும், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், திண்டல இருப்பார்கள்னா அது யாருக்கு தான்? பெண்களுக்கு தான் விளங்குற மாதிரி அங்கே பரிசாக தரும் பொழுது ஆண், அப்போ ஆம்பளையும் தொழுது பொம்பளையும் தொழுது, உங்களுக்கு மட்டும் பரிசு அவளுக்கு மட்டும் ஒன்றும் இல்லையா? அப்போ அது எப்படிங்கிறேன்? அல்லாஹ் அப்படி அநியாயம் பண்ணுவானா? அல்லாஹ் வந்து யார் ஒமையாமல் மின சாலிஹாத்தி மின் தக்கரிம உன்சா, நல்ல காரியங்கள் ஆம்பளை செஞ்சாலும் பொம்பளை செஞ்சாலும் யாருடைய கூலியை நான் வந்து வீணாக்க மாட்டேன். அதனால ஹூர்லீன்கள் என்பதெல்லாம் ஆம்பளைக்கு மட்டும் உள்ளது கிடையாது. ஆம்பளைக்கு மட்டும் எல்லாம் சொல்லிவிட்டு ஆம்பளைக்கு சொன்னது எல்லாம் பெண்களுக்கும் சொல்லிவிட்டான். அவங்களும் அங்கே எதில் மகிழ்ச்சி அடைவார்களோ அது மாதிரி ஒரு துணையை எல்லாம் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் அந்த துவா செய்கிறோம் இல்லையா, இறந்து போனவர்களுக்காக வேண்டி, இறந்து போன ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்க, கற்று தந்திருக்கிறாங்க. என்ன துவா? இங்கே இருந்த ஜோடியை விட சிறந்த ஜோடியை அங்கே கொடுப்பாயாக. வஅப்தில்ஹு ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜிஹி, இங்கே கிடைச்சிருக்கிற ஜோடியை வாழ்க்கை துணையை விட சிறந்த துணை அங்கே கொடுப்பாயாக. இது ஆணுக்கும் துவா செய்யணும், பெண்ணுக்கும் துவா செய்யணும். அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்க போய் தானே கேட்குறோம். அல்லாஹ் வந்து இங்கே கொடுத்ததை விட சிறந்தது என்ன செய்வான்? அல்லாஹ் அங்கே கொடுப்பான் அப்படின்ட்டு தான் அதை வந்து, அதனால ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. அதனால மறுமையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து ஆண்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான சந்தோஷத்தை எல்லாம் அங்கே கொடுப்பான். பெண்கள் எதில் சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு துணை அவர்களுக்கு கொடுப்பான். யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோம்.